இன்றைக்கி பாப்பாக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதை வாங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா நம்ம பசங்களுக்கு நிறைய டிஷ்ஷை வந்து லஞ்சில் பண்ணி கொடுக்கலாம். இந்த பொரியல் பண்ணோம், அதை பண்ணணும், இதை பண்ணணும் நம்ம கண்டிப்பாக நினச்சிருப்போம். ஆனால் டைமுக்கு அதை நம்மளால் முடிச்சிருக்க முடியாது. ஒரு சில விஷயத்தை ஸ்கிப் பண்ணிட்டு தான் நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸே பேக் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக டைமுக்கு முடிக்கிறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் ரெகுலராக இதை தாங்க ட்ரை பண்ணுறேன். நான் கரெக்டாக எல்லாமே டைமுக்கு முடிச்சிடுவேன். ஸோ நான் என்ன ஃபாலோ பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு வந்து லஞ்ச் வேலையை தாங்க ஸ்டார்ட் பண்ணுவேன். சாப்பாடு வடித்து குழம்பு பொரியல். ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் தான் டிஃபனுக்கு பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு அதிக டைம் எடுக்கிறது வந்து லஞ்ச் பாக்ஸ் தான். ஸோ அதனால் எப்பயுமே நீங்கள் லஞ்ச் என்னவோ அதை ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி முடிச்சுட்டு டிஃபனை லாஸ்ட்டாக பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நான் அப்படி தாங்க பண்ணியிருக்கேன். ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ வெண்டைக்காய் வச்சு காரக்குழம்பு பண்ணியிருக்கேங்க. ஸோ அதுக்கு சைட் டிஷ்ஷாக மெதுவடை பண்ணேன். ஸோ அதுவும் இல்லாமல் என் தம்பி வந்து ஒயிட் குருமா வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுவுமே இன்றைக்கி நான் பண்ணி கொடுத்தேங்க அவனுக்காக. ஸோ லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே பேக் பண்ணிவிட்டேன். ஸோ டிஃபனுக்கு வந்து கோதுமை ரவை தாங்க பண்ணியிருந்தேன். ஸ்நாக்ஸ்க்கு ஆப்பிள். ஸோ இந்த ரெசிபியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.